இங்க சொல்ல அந்த 44 ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட், இட்ஸ் நாட் த வேர்ட் ஆஃப் மேன். பைபிளை படிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும். When you have with God, இந்த பைபிள தேவனோடு படிக்கும் போது it becomes something beautiful. உலகத்திலே ஒரே ஒரு புக்கு தான் நமக்கு கொடுக்க இருக்குது, where you can read with the author. இதை எழுதினவரோடு படிக்கக்கூடிய ஒரே ஒரு புக்கு பைபிள். In all உலகத்துல அந்த எந்த புக்கு ஸ்பிரிச்சுவல் புக் இருக்குல்ல, யாது somebody would have written, அந்த புத்தகத்தோட அவங்க இருக்க மாட்டாங்க. பட் இந்த பைபிளோட தேவன் கூடவே இருக்கிறார். So when you read with this Almighty God, with the author, you will know the real understanding. இந்த வார்த்தையினுடைய ஆழம் நமக்கு புரியும். He will teach us. இங்க பாருங்க, இப்போதுமே தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இது எப்போ சொல்றாருன்னா, இந்த 43ஆம் அதிகாரத்துல God is very much disturbed by the activities of இஸ்ரவேலோட. நீங்க அதை படிக்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, 22ஆம் வசனத்துல இருந்து நீங்க 28ஆம் வசனத்தை வரைக்கும் படிச்சீங்கன்னா, தி சின்ஃபுல் லைஃப் ஆஃப் இஸ்ரேலோட எழுதியிருக்கும். நான் எல்லாம் டீட்டெயிலுக்கு போகல, நீங்க படிச்சுக்கங்க. இப்போது சொல்ற, இப்போது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள இளறி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ளுவான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தொழுது கொள்ளுவான். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தான் யார் என்பதை அங்க எழுதியிருக்கோம். பட் இந்த 5 வசனங்கள்ல நாம படிக்கும் போது இட் ஆல்சோ ரெஃபர்ஸ், இது பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் வரக்கூடிய 1000 வருஷம் அரசாட்சியினுடைய ஒரு கிளிம்ஸ். இது மில்லேனியம் வருதுல்ல, அந்த நாள்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். 1000 வருஷம் அரசாட்சிக்கு prophetic word for the millennium. Present மாத்திரம் இல்ல, it's also talks about the future. வரக்கூடிய 1000 வருஷம் அரசாட்சிக்கு நிறைய காரியம் இந்த ஐசாயா 44ல எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, it talks about to his people. யாரிட பேசுறாரு? என்ன சொல்றாரு? என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட ஜனமே. God writes or calls to the people whom God has chosen, literally chosen. அப்போ இந்த காலை நேரத்தில் I want to put a question. Are you chosen by God? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? You should need that confidence. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த வைராக்கியம் இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். You need that confirmation to serve this God. இந்த தேவனை, இந்த மகிமையின் கர்த்தரை சேவிக்கணும்னா, ஆராதிக்கணும்னா, you should have that thing in you. I am called by God. நான் தேவனால் அழைக்கப்பட்டேன் ஒன்று உறுதி இருக்கணும். Do you have that confidence that I am called by God? நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த கான்பிடன்ஸோட தான் every day you have to live your life. ஒவ்வொரு நாளும் வாழணும். உங்களை இந்த உன்னத அழைப்புக்கு அழைத்தவர் தேவன் மாத்திரம் தான், எந்த மனுஷனும் கிடையாது.
நோ ஃபாதர், நோ மதர், நோ நத்திங். ஒருத்தரும் உங்களை கூப்பிடல, அழைக்கல, இந்த கிருபை கொடுக்கல. God himself. எந்த ஊழியக்காரன் உங்களை கூப்பிடல, எந்த தீர்க்கதரிசியும் கூப்பிடல, இங்க பிரசங்கம் பண்ற நான் உங்களை கூப்பிடல. இட் இஸ் God. அவரே ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அவர் என்ன பண்ண இருக்கிறாரு? He's called you by name. ஏசாயா 43:1 அதான் சொல்லுவார், நான் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ யாரா இருக்கிற? நீ என்னுடையவன். இன்னைக்கு most of the time we don't live in that confidence that I am called by God. We have so low mentality ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We think the things of this world very important நினைக்கிறோம். We don't think இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்கிற அந்த தாட் கூட இல்லாம இருக்கிறோம். We think about so many things of the past. இல்ல, ஏசாயா 43 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். But we keep going back. We look to man. மனுஷனை, அவங்கள இவங்கள நாம பாக்குறோம். நாம பார்க்க கூடாதுன்னு இல்ல, எனக்கு என்ன, அதனால எனக்கு என்ன, do I benefit anything? எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுங்க? What do I benefit when I project people? எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, I, the one who called you, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், not you. இதுல சொல்லுவார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளல. யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல படிச்சுக்கலாம், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. You did not choose me, I chose you. And just so powerful, this word. It's very powerful. This is the word that came out of the lips of Jesus. நாம அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம், மார்க் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணா. How intent that word is, எவ்வளவு பேருக்கு புரியுது? You didn't choose me, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளல, I chose you. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தெரிந்து கொண்டது இட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட்ஸ் பை பர்பஸ். உங்களை தற்செயலா நான் தெரிந்து கொள்ளல. There is a purpose behind finding you. உங்களை தெரிந்து கொண்டதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. Do you know that? There is a purpose behind ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொள்ளும் போது. நம்ம ஓட்ட உடைச்சல் தான், ஓட்டையும் உடைச்சலான பாத்திரம் தான். பட் ஸ்டில் God wants to use இந்த உடைஞ்ச போன ஓட்டையமா இருக்கிற ஒன்னுத்துக்கு உதவாத பாத்திரத்தை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும்னு தெரிந்து கொண்டு இருக்கிறார். பட் டோன்ட் எவர் திங்க் தட் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். Still we are broken. Still we are worthless. நாம இன்னைக்கு ஆடம்பரமா இருக்கலாம், மாட மாளிகையில இருக்கலாம், ஒரு நாள்ல செத்து போனா தூக்கி வெளியே தான் போடுவாங்க. They don't count you anymore. சொல்ற, அடுத்து உனக்கு பேர் கூட மறந்து போயிருது. இந்த பாடியை தூக்கிப்போ எப்ப அடக்கம் பண்றீங்க, பாடி எப்ப எடுக்கிறீங்க, அப்படிதான் கேட்பாங்க. That is life. இததான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போதையுமே தாசனாகிய யாக்கோபே, my servant Jacob, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, listen, listen, கேள். என்ன சொல்றாரு? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்
உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. யெஷூரன் என்னன்னா, யூ ஆர் டோட்டலி டிஃபரெண்ட் அர்த்தம், யூ ஆர் யூனிக் அர்த்தம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல், யூ மே பி மைன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில இருக்கும் போது உன்னை உருவாக்கின தேவன் நான் தான். இத்தனை காலம் உனக்கு துணை நின்றவனும் நான் தான். டோன்ட் எவர் திங்க். இந்த ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது இட்ஸ் அமேசஸ் காட். நீங்க அப்படியே வந்துட்டீங்க, நான் அப்படியே வந்துட்டேன், நான் அப்படி போனேன், நான் இப்படி போனேன். நோ, தட் இஸ் நாட் ட்ரூ. அவர் சொல்றாரு, உனக்கு துணை செய்கிறவருமா, ஐ வாஸ் த ஒன். உனக்கு துணை செய்த கர்த்தர். தான் யாருன்னு முதல் சொல்றாரு. நான் யார் தெரியுமா உனக்கு? நான் தான் யார் தெரியுமா உனக்கு? Because we don't know him, we live a life அந்த ஸ்டேஜுக்கு வாழ முடியாம இருக்கிறோம். We are not living to the highest stage that God has called us to live. We are நம்ம பூமியே பார்த்துட்டு இருக்கிறோம், உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால we struggle this life. இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறோம். அங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம், இவங்கள பாக்குறோம், அவங்கள பாக்குறோம். we miss seeing God. இது நடக்கலையே, அது நடக்கலையே. எது நடக்குதோ இல்லையோ, உங்க கண்ணு கர்த்தர் மேல இருக்கணும். அவர் செய்ய வேண்டிய நேரத்துல செய்வார். ஏன் ஆண்டவரை செய்யல அவரு செய்வாரு, செய்யலதான் அவர் செய்வாரு. அண்ணாளுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியல. வருஷத்தோறும் வந்தா வருஷத்துக்கு ஒரு முறை தான் அழுதது தெரியுது. வீட்டுல அழுதது சொல்லப்படல பைபிள்ல. தேவாலயத்துல வந்து அழுகிறா அழுகிறா அழுகிறா. அவங்க புருஷன் சமாதானம் பண்ணாலும் கேட்கல, அழுகையோட போன. அந்த ஒரு வருஷம் தான் ஆண்டவர் மாத்தினாரு. What does Hannah teach? நமக்கு என்ன கத்து கொடுக்கிறா? Don't give up on this God. நீ அழுதியா, புலம்புனியா, go to God. அவமானப்பட்டாங்களா, நிந்தைக்குள்ளான, go to God. She teaches us again and again, go to God. We think so much about this physical body. We don't think about the spirit inside. உள்ள ஏங்குகிற ஒரு ஆவி உள்ள இருக்கிறத மறந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? As Christians, we boast as a Christians, but we don't understand there is a yearning of the Holy Ghost. உள்ள இருக்கிற ஆவியான ஒரு வைராக்கிய வாஞ்சையா is thinking something. அந்த வைராக்கிய வாஞ்சையோட நம்ம செயல்படுத்த அவர் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். நாம say no, I am tired, I am weak. சொல்ற தாகம் உள்ளவன் மேல். இந்த தேவன் மேல எவ்வளவு பேர் தாகம்? How much you thirst for this God? How much you thirst for this God? சொல், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்று. Not on everyone. ஆண்டுடைய வசனம் சொல்ல, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். ஆனா யார் அந்த மாம்சத்துல யார் மேல ஆவியை ஊற்றுவாரு? தாகம் உள்ளவன் மேல், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். Not on everyone. இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் why not are filled with the Holy Ghost? நேத்து கூட நான் பேசின ஆவியானவர்களால் நிரப்பப்படுகிறது. ரைட்? மதுபானத்தினாலே எழும்புகிற ஒரு காரியம், ஆவினால் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. Why all are not filled with the Holy Spirit? Simple thing. We want the Holy Spirit.
we want the power, we want the anointing, பெரிய காரியங்களை செய்யணும், அதெல்லாம் இருக்குது, ஒரு மூலையில இருக்குது. பட் என்ன வருதுன்னா, when it comes to that point, அந்த தாகம் இல்லாம இருக்கு. there is no zeal. நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ணலாம். after your prayer what are you doing? நீங்க போகும்போது வரும்போது அதே எண்ணம் இருக்குதா? do you have the same fervency? உள்ள அந்த எண்ணம் அப்படியே இருக்குதா? I need you, I need you, I need you, I need you, I need you. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு போறோம். what do you talk? what do you desire? இங்க ரொம்ப தெளிவா ஆண்டவருடைய வசனம், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். யோவான் 7:37-38 என்ன சொல்லுது? John chapter 7. On the last day, the climax of the festival, Jesus stood and shouted to the crowds, anyone who is thirsty may come to me. Anyone who believes in me may come and drink. For the scripture declares, rivers of living waters will flow from his mouth. என்ன சொல்றாரு? ஒருவன் தாகமாயிருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளில எழுந்து நின்று அவர் சொல்லுகிறார். என்னன்னு? ஒருவன் தாகமாயிருந்தால், anyone who is thirsty, if anyone is thirsty, ஆண்டவர் சொல்ல எல்லார் மேலேயும் சொல்லல, தேவாலயத்துல வந்திருந்த எல்லார் மேலேயும் சொல்லல. அங்க அநேக ஒரு பல தரப்பு கூட்டம், சிலர் இயேசுவை பார்க்கணும்னு வந்தாங்க, சில பேர் இவர் தான் தீர்க்கதரிசியா தெரிஞ்சுக்கணும்னு வந்தாங்க, இவர்கிட்ட ஏதாச்சும் கிடைக்குமான்னு வந்தாங்க, இப்படி பல தரப்பட்ட கூட்டம் வந்தாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட வந்த வார்த்தை என்னங்க? ஒருவன் தாகமா இருந்தால், if anyone is thirsty, தாகமா இருந்தா, not all. you can live 100 வருஷம் ஒரு கிறிஸ்தவனா இருந்து செத்து போகலாம், பிரயோஜனம் இல்லாம செத்து போகலாம். தாகமா இருந்தால் என்ன பண்ணணும்? என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். நான் எனக்கு என்ன பண்ணுவேன்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Those who have that thirst for me. ஆண்டவர் சொல்றார், அந்த தாகம் இருந்துச்சுன்னா எங்க வரணும்? You come to me. என்னிடத்துல வாங்க. It means God is saying, come again, 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 again to God. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 24 hours day தானே இன்னைக்கு நமக்கு இருக்குது. யாருக்குன்னா 25 hours இருக்குதா? எவ்ரிபடி 24, ரைட்? சோ அதுல இப்ப இருக்கிற காலத்துல ஒரு 10 மணி நேரம் உங்களுக்கு வேலை, ரைட்? யூ ஹேவ் டு போறீங்க, ஆபீஸ் போறீங்க, வேலை பண்றீங்க, ஏதோ பண்றீங்க. மீதி எவ்வளவு இருக்குது? 14 hours இருக்குது. 14 hours என்ன பண்றீங்க? எவ்வளவு அவர் தூங்குறீங்க? ரிமைனிங் டைம் என்ன பண்றீங்க? 8 போச்சுன்னா என்ன 6 hours இருக்குதுல்ல? வாட் டு யூ டூ வித் 6 hours? அந்த 6 hoursல எத்தனை மணி நேரம் யூ திங்க் அபவுட் காட், யூ டிசைர் அபவுட் காட்? இந்த தேவனை குறித்து எத்தனை நிமிஷங்கள் உங்க மைண்டுக்குள்ள போட்டு கிளறுனீங்க? இந்த 6 மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் நீங்க இயேசுவோட பேசுனீங்க? நான் ஜெபம் பண்ணேன். எவ்வளவு நேரம்? எவ்வளவு minutes you fellowshiped with this loving Lord? எத்தனை நேரம் அவரை ஆராதிச்சீங்க? எத்தனை முறை அவரை சொன்னீங்க, Lord I love you?
எத்தனை முறை அவரை பார்த்து சொன்னீங்க ஜீசஸ்? அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு முறை சொல்லி இருப்பீங்க? அதான் சொல்றார், தாகம் உள்ளவன். If anyone thirsts, இங்க அப்படிதானே சொல்லுது. Anyone who is thirsty. Anyone who is thirsty. வா என்கிட்ட வா. எவ்வளவு முறை வரீங்க ஒரு நாள்ல இயேசு கிட்ட? How many times you come? How many times you go to the social media? But yet we boast, என்ன போல யாரும் இல்லை. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். I will pour out when you come. அந்த தாகம் இருந்துச்சு. Only criteria ஆண்டவர் சொல்ல, if you thirst and hunger for God. அந்த பசியும் தாகம் என்ன பண்ணுனா, it will push you somewhere. It will take you somewhere. அந்த பசி தாகம் இருந்ததுனாலதான் நேற்று பார்த்தோம், எலியாக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? He came looking into Elijah. அவன் பசி ஆத்துனாரு, அவன் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் இருக்குது, இடம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா your life will be changed. அப்படியே தலைகீழா உங்க வாழ்க்கை மாறும். You will be carrying the holy presence of God with you. இந்த தாகம், இந்த பசியில we look so much about ourselves, but we miss to see deep inside us. நம்மள தானே பாக்குறோம். கண்ணாடியில பாத்தீங்கன்னா யாரை பாக்குறீங்க? உங்களை விட்டுட்டு வேற யாருன்னா பாக்குறீங்களா? கண்ணாடியில உங்க முகத்தை தானே பாக்குறீங்க. நீங்க எப்படி இருக்குன்னு தான் பாக்குறீங்க. But you miss to see your inside. உள்ள பாக்குறது இல்ல. இந்த உள்ள எப்படி இருக்குதுன்னு பாக்குறது இல்ல. Is your inside filled with this holy God? Is your heart filled with the presence of God? அவரால் நிரப்பப்பட்ட இந்த மைண்டுக்குள்ள இயேசு சுத்தி சுத்தி வராரா? இந்த ஒரு பாட்டு வரும், என்னன்னு, மனு சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே. சுத்தி சுத்தி வருதா? இயேசு ராஜா சுத்தி வருதா? இல்ல உலகத்தை சுத்தி வருதா? எதை சுத்தி வருது? Where is your mind? நம்ம பாடியை நம்ம மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. உன் மைண்ட், நீ டயர்டுனா டயர்டு தான். If your mind says நீ தூங்கினா கொஞ்சம் நல்லா we sleep, we listen to this mind. ஆனா உங்க மைண்ட் எத்தனை முறை இந்த அன்பு ரட்சகரை பாடுது? நம்ம பாடணும், நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. Are you walking with Jesus? பாடுது பெருசு இல்ல. Where is your hunger? Where is your ஆண்டவர் சொல்ல, if anyone, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன். If you are dried up, if you are empty, வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன். நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம ட்ரையா இருக்கிறோம் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எதுல ட்ரைங்க? ட்ரைனஸ் வித்வுட் காட். We have everything. நம்ம என்ன எல்லாரும் நோ. Is God your number one place? தேவனுக்கு எந்த இடத்தை கொடுத்து இருக்கிறீங்க? மனுஷனுக்கா, தேவனுக்கா, ஊழியக்காரனுக்கா, கர்த்தருக்கா?
Where is God in your life? வறண்ட நிலத்தின் மேல். பாண்டவர் என்ன சொல்ற, வறண்டு போயிருந்தாலும் நீ என்கிட்ட அடிக்கடி வந்தினா அந்த வறண்ட நிலத்தையும் நான் மாத்த முடியும். If you are dried up, you are worn out. நீ சொல்ற, ஆண்டவரே நான் physically tired. Come with that tiredness. Come with that weakness. I will fill it. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அடுத்தவர் சொல்றார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும். upon your generation. ஏன் உன் சந்ததி மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் தெரியுமா? யூ ஆர் த ரீசன். உங்க அடுத்த சந்ததிக்கு இந்த மகிமையின் தேவனை, இந்த மகிமை உள்ளவரை, இந்த பரிசுத்த தேவனை, யூ ஹேவ் டு ரிவீல் த கேரக்டர் ஆஃப் திஸ் காட் டு யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். டோன்ட் கோ பேக். லுக் டு தி ஃபார்வர்ட். உங்க வேலை, ஏன் வேலை என்ன தெரியுமா? அடுத்த சந்ததிக்கு தான் நீங்களும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நாட் யுவர் பாஸ்ட் ஜெனரேஷன். உன் சந்ததிக்கு நீ என்ன பண்ற? உன்னுடைய அடுத்த உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? What are you teaching? What are you revealing? The character of Christ. ஆண்டவருடைய எதுக்கு சொல்லுது? கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. Reveal this holy God. இந்த கிறிஸ்தை ரிவீல் பண்ணுங்க. அவர் சொல்றார், உன் சந்ததியின் மேல் என் ஆவி. Through you. நீங்க அவர்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா they will be filled with the Holy Ghost. உன் சந்ததியின் மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். I'll pour out. I'll pour out. வெறும் ஜெபிக்கிறது போதாது. You have to show them. அதான் போன வாரம் கூட சொன்னேன். They should see your prayer life. They should see and live your righteousness. உன்னுடைய நீதியா வாழ்றது, பரிசுத்தமா வாழ்றது, உங்க ஜெப வாழ்க்கை, உங்க வேத வாசிப்பை பார்த்து 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 அவங்க கத்துக்கணும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீங்க அப்படி இருப்பீங்கன்னா it will affect your family. Please don't give excuses. ஆண்டவர் சொல்றார், அப்படி when I pour out, அந்த ஊற்றுகிற வாரம் யார் மேல? தாகம் உள்ளவன், வறண்டு போயிருக்கிறவங்க மேல. அவங்க வம்சத்தின் மேல. How will that family be? அவர் சொல்றார், அதனால் நான் ஊற்றுகிறதுனால, நான் தொடுகிறதுனால, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். They will grow, they will flourish. எங்கங்க? நீர்க்கால்களின் வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? They will thrive like water grass. Water grass. Like willows on the riverbank. ரிவர் பேங்க்ல எந்த இடத்துலனா இந்த ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஒரு ரிவர் இருக்குது, ஒரு லேக் இருக்குது, அதை சுத்தி இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் கிரீன், ரைட்? மழை வரட்டும் வராத போட்டும் somehow அந்த சுத்தி இருக்கிறது பசுமையா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? when you have this Holy Ghost, when you have this Jesus, இந்த இயேசு வாழ்க்கையில இருந்தார்னா, உன்னால நீ நிரப்பப்பட்டிருந்தீனா, உன் வாழ்க்கையில அவர் முழு, if he is in the center stage of your life, then you will see the blessings, இந்த வளர்ச்சி, இந்த மேன்மை உன்னை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கணும். God will make it. நீங்க முயற்சி எடுக்கிறது இல்ல. நீங்க முயற்சி எடுக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? தாகம் கொள்ளணும்.
ஆண்டவர் சொல்றார் ரிமைனிங் திங் அவர் சொல்லுவார், தாகம் இருந்துச்சுன்னா நான் தண்ணி ஊற்றுவேன். வறண்டு போய் என்னை பார்த்து கதறியா, நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு என் ஆறுகளை ஊற்றுவேன். ஆண்டவர் அடுத்து ஒண்ணு என்னவா, உன் சந்ததியின் மேல நாவி when you do it, what you have to do, you have to do it. What you have to do, you have to do it. சங்கீதம் 63 சங்கீதத்துல 1 வசனம் பாருங்க. O God, you are my God. Earnestly will I seek you. My inner self thirsts for you. My flesh longs and is pain for you in a dry and weary land where no water is. Amen. அவர் என்ன சொல்லுவாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன். My God. This psalmist, இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான், என் தேவனே நீர் யாரா இருக்கிறீங்க. இந்த உரிமை எவ்வளவு பேர் கொண்டாடுறீங்க. சங்கீதக்காரன் சொல்றான், நீர் தேவனே நீர் என்னுடைய தேவன். எலோஹிம், you are my Elohim. தேவனே நீர் என்னுடைய தேவன். எப்ப தேடுற, அதிகாலமே உண்மை தேடுற. தாகம் உள்ளவன் மேலதான் தேட முடியும். வறண்டு போயிருக்கிறவன் தான் இந்த தேவனை தேட முடியும். I need you God. உங்க வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்க, they will seek this God. உங்க குடும்பம் மாறணும்னு நினைக்கிறவங்க, there is only one person. உங்களுக்கு தெளிவு வரணும், என் தேவனை தவிர வேறு ஒருவரும் மாற்ற முடியாது. I need you God. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுறானா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. My flesh longs for you, O God. My flesh, even my flesh longs for you, O God. What is your flesh longing? Relaxation, sleep. No, he says, my flesh longs for you. எனக்கு நீர் பத்தல ஆண்டவரே. I want to know your presence. என் உள்ளத்துல இருக்கிறீங்க. I want to feel your presence. They all 120 பேர் they felt the presence of God. I need that feeling. I need that presence. அப்ப என்ன வரணும், தாகம் இருக்கணும், பசி இருக்கணும், அந்த ஏக்கம் இருக்கணும். Then அவர் சொல்றாரு, the other things, if you do that, I will do this. நான் செஞ்ச பிறகு என்ன ஆகும், you will be witnesses. நீங்க சாட்சிகளாய் நீங்க பார்ப்பீங்க what I am doing. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே, யாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்பட்டவர்கள், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஆறினால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவினால உன் சந்ததி மேல் அவர் ஆவியால் ஊற்றப்பட்டவர்கள். இவர்களுடைய ஆசீர்வாதத்தின் எப்படி இருக்கும்னா, அவர் சொல்வாரு, நான் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறு செடிகளை போல் வளருவார்கள். as they grow. பசுமையா இருக்கும். எசேக்கியேல் 47 தான் சொல்லும். அவர்கள் என்ன பண்ணும், அந்த ஆறு போகிற இடத்துல எல்லாம் there will be greenery, there will be life, there will be medicine. எங்க, அந்த ஆறு போகிற இடம் மாத்திரம், not everywhere. அப்போ யார் போக முடியும், those who hunger, those who thirst. இந்த தேவன் வேணும் ஒன்று அடம் பிடிக்கிறவங்க.
When you go, when you walk, God will show himself. என்னவா? ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். When this happens, when the blessing, when the ஆவியானவர் அப்படியே பரவும் போது என்ன நடக்கும்? ஒருவன் சொல்ல நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் நான் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ளுவான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். There will be a change, spiritual change, physical change. எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல we don't think that devil is planning something planned behind me. We heed to the plans of the devil. நிறைய பேர் உணராம இருக்கிறோம் தெரியுமா? The devil is destroying. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கொன்று வேறு ஒன்று. He comes to destroy. Derail பண்ண வரான். When the Holy Spirit comes, he brings. When the devil comes, he splits. தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல அதான் பண்ணான். அவன் அந்த மாத்திரத்துல பிரிக்கிறான். நீ ஒண்ணு நினைக்கிற, நான் ஒண்ணு நினைக்கிறேன். ஓவர். When the Holy Spirit comes, when God, தேவன் வரும்போது, he brings. Hallelujah. He brings everyone. போகிறவங்களெல்லாம் பைபிள் சொல்லுது, ஒரு விருந்து ஆயத்த பண்ணான் ஒரு செல்வந்தன். அழைக்கப்பட்டவர்கள் வரலையாம். இன்விடேஷன் கொடுத்துங்க வரல. உடனே அவன் என்ன சொல்றான்? போ, தெருவுக்கு போ, ரோட்டுக்கு போ, யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்களை கொண்டு வா. நான் அழைத்தவர்கள் ஒருவரும் வரக்கூடாது. நிறைய நேரத்துல we don't think about the danger. இந்த டேஞ்சரை யோசிக்கிறதே கிடையாது. Not everyone will come into here. இதாவது சொல்லுவார், எல்லாரும் வர முடியாது. அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைப்பு போச்சு, வரலையா? Throw them out. So go bring everyone. எல்லாரும், everyone. அவன் எப்படி இருந்தான்? எல்லாரும். He brought everyone into the banquet hall. How serious is God? In the Bible, it's an amazing book of God. You allow him, he will fill you. Thirst for him. சங்கீதம் 42 தாவீது என்ன சொல்லுவார்? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா எங்க இருக்குது? ஜீவனுள்ள தேவன் மேலேயே. என் தேவன், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே. Why it is written? Why ரெண்டு முறை எழுதணும்? ஜீவனுள்ள தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே. எப்படி இருக்குது? தாகமாயிருக்கிறது. How is your thirst upon God? எந்த அளவுக்கு thirst இருக்குது? இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது அது?
I thirst for God, அஹ், the living God. ம். When can I go and stand before Him? My inner self thirsts for God, for the living God. When shall I come and behold the face of God? My inner self cries for the Lord, thirst for God. For the living God. அஹ், When shall I come and behold the face of God? நான் எப்போ வந்து பார்ப்பேன்? When I will come and see you. When I will come and see you. படுக்க போகும்போது எவ்வளவு பேர் அந்த எண்ணத்தோட படுக்கிறீங்க? அவனை எப்போ வந்து காலையில எப்போ பார்ப்பேன் ஆண்டவரே? நான் இப்ப தூங்க போறேன், காலையில எப்போ நான் அவனை பார்க்கணும் ஆண்டவரே? When I will see you, I want to see you, O God. I want to see you. I want to talk to you. I want to praise you, O God. அவர் அதான் இங்கே 6ஆம் வசனத்தில் நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா. பிந்தினவரும் தானே, என்னை தவிர வேற தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். God is saying these words. இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். It's the words of the holy God, the almighty God. இந்த தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரிகளை படைத்த தேவனுடைய வார்த்தைகள். He is serious with this word. அவர் சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டார்? உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவு யாருக்கு கைவிட மாட்டாரு? தாகம் உள்ளவனுக்கு. Those who listen, those who hunger, those who thirst. Just open your hearts to God. He knows. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க யாரு, உங்க இருதயம் தெரியும். எந்த அளவுக்கு நீங்க வாஞ்சிக்கிறீங்க, எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். Let him see. அவர் பார்க்கட்டும். Let him see your heart. Let him see your heart. அவர் உங்க இருதயத்தை பார்க்கட்டும், உங்க உணர்வுகளை பார்க்கட்டும். Only he knows the right picture of your mind.